தேவன் கொடுத்த இந்த நாளுக்கு நன்றி சொல்கிறேன். और परमेश्वर के दिए हुए वचन के लिए मैं धन्यवाद देता हूँ परमेश्वर को. ஸோ நானும் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி தியானிச்சுட்டு இருந்தேன். आज सुबह में मैंने खुद के ऊपर अनुशासन में और संयम में रहने के बारे में मनन कर रहा था. ஸோ நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம சரீரத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும், நம்ம எப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியும், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு நான் வாசிச்சுட்டு இருந்தேன். तो मैं ये वचन में से मनन कर रहा था, पढ़ रहा था कि किस तरह से अपने शरीर को संयम में लाकर वश में ला सकूं. ஸோ முதலாவதாக நான் பார்க்கும்போது நம்ம வந்து போஜனத்துக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதா இருந்தோம். तो सबसे पहले यदि हम देखेंगे तो हमारे खाने पीने के ऊपर हम बहुत ध्यान लगाते हैं. ஸோ நம்ம வந்து ஏசாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் வந்து ஈப்ரூ 12:16. तो हिब्रानी के 12 के 16 में हम देखते हैं, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ऐसा न हो कि कोई जन व्यभिचारी या एसाव की नाई अधर्मी हो, जिसने एक बार के भोजन के बदले अपने पहलौटे होने का पद बेच डाला. ஸோ தேவன் வந்து ஏன் யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவை வந்து புறக்கணிச்சார்னா இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. तो परमेश्वर ने क्यों याकूब को चुन लिया और एसाव को नहीं चुन लिया, तो उसका ये एक बहुत ही सर्वोत्तम कारण है. ஸோ தேவன் வந்து எதுக்காக அப்படி பண்ணார்னா, அவன் வந்து தேவனுடைய அந்த விலையேறப்பட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை காட்டிலும் அவன் வந்து அந்த சாப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். तो यहाँ पर हम देखते हैं कि ऐसा अपेक्षा था कि एसाव को अपने पहलौटेपन होने के पद के ऊपर उसे अधिक ध्यान देना था, ना कि खाने पीने की ओर. सो रोमन चैप्टर 14:20. रोमियो के 14 में 20वें वचन में, भोजनति निमित्तम தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே. और खाने पीने के वजह से परमेश्वर का जो कार्य है उसको तुम रोकना नहीं. ஸோ நம்ம வந்து அதுக்காக சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு கிடையாது. तो इसका मतलब ये नहीं कि हमें खाए पिए बगैर जीना है. அதுலேயே அந்த ரோமன் 14:20 எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளது தான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும். तो रोमियो के 14वें अध्याय उसके 20वें वचन में लिखा है, भोजन के लिए परमेश्वर का काम को बिगाड़ो मत. सब कुछ शुद्ध तो है, परंतु उस मनुष्य के लिए बुरा है जिसको उसके भोजन करने से ठोकर लगती है. ஸோ நான் இடரல் உண்டாக நான் புசிக்கக்கூடாது, அதே நேரத்தில் தேவனுடைய கிரியை அழித்து போடும்படி நான் புசிக்கக்கூடாது. तो हमें जितना ज़रूरत है उतना तक हमको खा पी लेना चाहिए, और ये भी ध्यान रखना चाहिए कि खाने पीने के पीछे भाग दौड़ करते करते परमेश्वर के काम को हमें बिगाड़ना नहीं है. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் வந்து ப்ரேயர் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நினைப்பேன். तो मेरे घर में मैं हमेशा यही सोचता हूँ कि शाम के समय में सबसे पहला मुख्य खाने से पहले ज़रूरी है कि प्रार्थना करना. ஆனால் சாப்பாடு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோடனே ப்ரேயரை மறந்துடுவோம். लेकिन जैसे ही हम कई बार खाने पीने के बारे में सोचते हैं, उसको निकालते तो प्रार्थना करना हम भूल जाते हैं. ஸோ அது என்னுடைய வாழ்க்கையில் இது வந்து தினமும் அனுதினமும் இப்படி நடக்கிறதா நான் பார்க்குறேன். तो मेरे जीवन में यदि मैं जांच परखता हूँ तो देखता हूँ कि रोज़ ये घटना घटती है. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து ப்ரெஃபரன்ஸ் எது, சாப்பாட்டுக்கா தேவனுடைய காரியங்களுக்கா? तो मेरे जीवन में मैं किन चीज़ों को प्राथमिकता देता हूँ? क्या खाने पीने को प्राथमिकता देता हूँ या परमेश्वर को प्राथमिकता देता हूँ? ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து இன்னும் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தரித்திரனா இருக்கணும்னா அதுக்கும் இந்த போஜன பிரியம் வந்து ஒரு காரணமாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. तो पवित्र शास्त्र को पढ़ने से हमें ये समझ में आता है कि यदि हमारे आत्मिक जीवन में हम एक गरीबी में बिता रहे हैं तो उसका एक कारण ये भी है कि हम खाने पीने को बहुत अधिक मुख्यता देते हैं. Proverbs 23:21 வந்து போஜன பிரியனும் குடியனும் தரித்திரராவார்கள்னு சொல்லுது. तो नीति वचन के 23 के 21 में ऐसा लिखा है कि जो खाने पीने के पीछे में बहुत भुक्कड़ होते हैं वो लोग परमेश्वर के नज़रों में आत्मिक जीवन में गरीबी में बिताते हैं. ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில்னா வளர முடியாமல் நம்ம வந்து தடை பண்ணுறது இந்த போஜனம் அதிகமாக நம்மளை வந்து அதிகமாக பாதிக்குது. तो हमारे यदि आत्मिक जीवन में हम आगे उन्नति नहीं पा रहे हैं, एक ही जगह में अटके हुए हैं, तो उसका एक मुख्य कारण ये भी है, हो सकता है कि हम खाने पीने के बारे में बहुत अधिक सोचते हैं, उसको अधिक महत्वपूर्ण देते हैं. सो Proverbs 23:2 और नीति वचन के 23 के 2 में, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. यदि तू 23:2 और यदि तू खाऊ है तो थोड़ा खाकर भूखा उठ जाना.
ஸோ நீ வந்து உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து முற்றிலுமாக அதை வந்து தவிர்க்கும்படி அந்த வேதம் என்ன சொல்லுது, நீ தொண்டையில் கத்தியை வச்சிரு, நீ அதோட ஸ்டாப் பண்ணிடு அப்படின்றாரு. तो यदि आपको खाने पीने के ऊपर काबू नहीं है, आप बहुत खाते हैं, बहुत पीते हैं, खाना पीने के ऊपर बहुत ध्यान करते हैं, तो ऐसा पवित्र शास्त्र कहता है कि जहाँ पर आप खाने पीने के लिए बैठे हो, थोड़ा सा खाकर आप वहाँ से उठ जाओ. ஸோ நம்ம வந்து தேவனை சார்ந்திருப்போம். தேவனை சார்ந்திருக்கும்போது தேவன் நமக்கு வந்து ஞானமாக நம்ம எந்த நேரத்தில் எதை செய்யணுன்றது நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு. तो यदि हम परमेश्वर के ऊपर पूरी तरह से निर्भर करते हैं तो कौन से जगह पे कैसे व्यवहार करना है, कैसे करना है, ये सारी बातें परमेश्वर खुद हमें सिखाता है. ஸோ அதே நேரத்தில் நம்ம வந்து ஏதோ வயிறு வந்து எம்டியாக இருக்கிற நேரத்தில் வந்து சாப்பிட்லாம், அதே நேரத்தில் வந்து நம்ம வயிறு எம்டியாகவே இல்லை ஆனாலும் நம்ம புசிக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்து ஒரு इच्छा தான் நம்ம வாழ்க்கையில். तो कई बार जब हम भूखे हैं, ऐसे में तो हम खाना ज़रूरी है, लेकिन कई बार जब हम भूखे नहीं है, पेट बहुत भरा हुआ है, फिर भी जब खाने को दिल करता है, ऐसे में जाकर जब हम खा लेते तो वो भी एक लक्षण है कि हम खाने पीने के पीछे भागते हैं. ஸோ ஒரு தேசமே வந்து எப்படி இருக்கும்னா, நீ வந்து ஏற்ற வேலையில் அதாவது வெறிக்க உண்ணாமல் பெலன் நமக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து தேவை அப்படி நம்ம உண்ணும் போது அந்த தேசமே பாக்கியமுள்ள தேசம்னு வேதம் சொல்லுது. तो ऐसा पवित्र शास्त्र कहता है कि जिस देश में लोग ऐसे होते हैं कि जितना उनको बल चाहिए या उनको सामर्थ्य चाहिए उतना ही खाने पीने वाले लोग जो हैं, ऐसा देश जो है वो अच्छा देश है. ஸோ ரெண்டாவதாக வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள். और दूसरी जो बात है, हम किस तरह के शब्दों से बातें करते हैं. ஸோ நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கோம், வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம வந்து நம்மளை மீறி போகாத அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து நம்ம ஆகாத संभाषणை அது ஒரு நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கிறதா இருக்குது. तो कई बार हम जो दोस्तों के साथ बैठकर बातें करना शुरू करते हैं, हम लगातार बातें करते रहते हैं, हमको लगता है कि सिर्फ दोस्तों के बीच में हम जो साधारण बातें हैं वही करते हैं, लेकिन पवित्र शास्त्र कहता है कि जहाँ पर बहुत सारी बातें होती है वहाँ पे पाप उत्पन्न होने का बड़ा ज़्यादा चांस है. ஸோ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அப்படி தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அமர்ந்திருந்து அப்புறமேலு பேச ஆரம்பித்தார். तो यीशु क्रिस्तु के जीवन में भी हम जब देखते हैं तो हम देखते हैं कि उनकी शुरू बात करने से पहले हमेशा यीशु शांत रहते थे, उसके बाद में उनको जो बोलना था वो बोलते थे. ஸோ அவர் வந்து வீணா வந்து வெட்டியா யாரோடையும் பேசியிருக்க மாட்டான்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि यीशु मसीह ने जाकर किसी के पास जाकर ऐसे ही बेकार की बातें, खाली समय बिताने के लिए ऐसे ही बातें वो जाकर नहीं करते थे. நான் விசுவாசிக்கிறேன் அவர் வந்து Proverbs 10:19 வந்து அவர் அறிஞ்சிருப்பாரு. मैं विश्वास करता हूँ कि नीति वचन के 10 के 19 को यीशु मसीह ने भली भांति जान लिया होगा. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். Proverbs 10:19. तो नीति वचन के 10 के 19 में जहाँ बहुत बातें होती है वहाँ अपराध भी होता है, परंतु जो अपने मुंह को बंद रखता है वो बुद्धिमान से काम करता है, बुद्धि से काम करता है. ஸோ அப்படியே அவர் வந்து அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவமும் செய்யலை அப்படின்னு வேதம் சொல்லுது. तो जैसे वचन कहता है कि उनके मुंह में कोई कपट नहीं था और उन्होंने कोई पाप भी नहीं किया. ஸோ நம்ம வந்து வேதம் சொல்லுது நாவு வந்து பொல்லாங்கானதாக இருக்குது அப்படின்னு. और पवित्र शास्त्र कहता है कि जीभ जो है बहुत ही तेज होता है, उसको वश में लाना बहुत मुश्किल है. அது பாம்பு போல விஷம் உள்ளதா இருக்கு. और उसमें सांप के समान जहर भरा हुआ है. ஸோ நம்ம வந்து நீடித்த நாட்கள் இந்த பூமியில் வாழணும்னா வேதம் சொல்லுது நீ உன் வாயை வந்து कपड़த்துக்கு उन उदड़களை विलकी काकணும் சொல்லுது. तो यदि हमारे जीवन में जितने दिन हमारे पास बचे हुए हैं उसको सही से जीना है, परमेश्वर की उपस्थिति में नीतिमान होकर जीना है, तो जरूरी है कि हमारे जीभ को हमें काबू में रखना है. சோ இன்னொன்னு நம்ம வந்து மைண்ட்ல வெச்சுக்கோ, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கறவங்களா இருக்கும். और एक बात हमें बहुत अच्छे से याद रख लेना है कि हमारे मुंह से निकलने हुए हर एक शब्द के ऊपर जो हिसाब है हमें परमेश्वर को देना होगा. सो மூணாவதா வந்து நம்ம காதுல என்ன கேக்குறோம். और तीसरी बात हमारे कान से हम क्या सुनते हैं. सो வேதம் சொல்லுது Proverbs 18:13 और नीति वचन के 18 के 13 में ऐसा लिखा है. सो நம்ம வந்து கேட்டது போல சொன்னது போல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேக்குறதுக்கு தீவிரமா இருக்கணும். और जैसे वचन में लिखा है कि सबसे पहले हमें सुनने के लिए तेजी से सुनना है. सो இந்த வசனம் சொல்லுது காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்லுகிறது அது புத்தியினமும் வெட்கமுமாய் இருக்கிறது. Proverbs 18:13. और नीति वचन उसका 18 और वचन 13, जो बिना बात सुने उत्तर देता है वो मूढ़ ठहरता है और उसका अनादर होता है. ஸோ நம்ம காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து
நம்ம அடுத்தவங்களை இடம் கொடுக்காம நம்மளே பேசிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு புத்தியினம் ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு வேதம் சொல்லுது. तो जैसे यहाँ पे वचन में लिखा है कि बिना किसी के बात को पूरी तरह से सुने ही उनको काट कर जब हम बात करना शुरू कर देते हैं तो वो मूर्खता ठहरता है, ऐसा वचन कहता है. அது கடைசில ஒரு ஷேம் தான் நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. और आगे ये भी वो वचन में लिखा है कि आगे चलकर जो है हमको ऐसा करते रहने से अनादर होता है. ஸோ இன்னொரு வசனம் சொல்லுது பிரசங்கி 7:5. और सबोपदेशक का 7 और उसमें वचन 5. ஸோ நம்ம வந்து சினிமா காரியங்களை பார்க்குறோம் கேட்குறோம். ஸோ அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, ஒருவரின் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்களை கேட்பது நலம். प्रसंगी 7:5. और सबोपदेशक उसके 7वें अध्याय का 5वां वचन, मूर्खों के गीत सुनने से बुद्धिमान की घुड़की सुनना उत्तम है. सो நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது வந்து எனக்கு ஒரு எண்ணெய் போல இருக்குன்னு வேதம் சொல்லுது. और जब धर्मी लोग हमें सुधारते हैं तो हमारे सिर के ऊपर वो तेल से अभिषेक करने जैसा होता है. सो சபையில வந்து நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம், அதே நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம், லிசன் பண்ணலாம். तो जब हम कलीसिया में हैं हम परमेश्वर के वचन को सुनते हैं, उसी तरह जब हम घर पे होते हैं वहाँ पर भी परमेश्वर के वचन को हम सुन सकते हैं. सो அப்படியே சினிமா பாட்டை கேட்கறது வந்து அது அவ்வளவா நல்லதில்ல. लेकिन उसी तरह अगर हम घर पे बैठकर सिनेमा के गीतों को सुनते तो वो इतना अच्छा नहीं है. ஸோ அதனால் நம்ம பாவத்தில் தான் விழுவோம், நம்ம வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நம்மள்ட்ட இருக்காது. तो ऐसे करते रहने से हम पाप में गिर जाएंगे और हम में कोई संयम या अनुशासन नहीं होगा. அதே நேரத்தில் நம்ம வந்து அதிகமாக இந்த உலக காரியங்களை சினிமா பாடல்கள் மற்ற காரியங்களை கேட்டுட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அந்த வார்த்தை நம்ம காதில் விழுகாது. और उसके साथ साथ फिर इस दुनिया की जो बातें हैं जैसे कि सिनेमा के गीत होते हैं, बाकी कितने सारे प्रोग्राम्स होते हैं, इंटरनेट में कितने सारे प्रोग्राम्स होते हैं, इनको ज़्यादातर हम यदि सुनते रहते हैं तो पवित्र आत्मा जो हमसे बातें करना चाहता है वो हम सुन नहीं पाएंगे. सो வேதம் சொல்லுது, இன்னொரு போன கான்ஃபரன்ஸ் கூட சாக் பண்ண சொன்னாரு, ஐசாயா சாப்டர் 50:4. और यशाया का 50 और उसमें वचन 4 में गए कॉन्फ्रेंस में ब्रदर जैक ने ऐसे बताया था. ஸோ நம்ம வந்து யாரோ வந்து நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க, யாரோ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து ஏற்ற வேலையில் ஒரு வார்த்தை சொல்லணும். அதுக்கு எப்படின்னா நம்ம முதலாவது காலையில் அதிகாலையில் பேச்சு தேவன்ட்ட ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கொடுங்க நம்ம பேசணும். அப்படி பேசும்போது நம்ம யாராவது சோர்ந்து வராங்கன்னா அவங்கள வந்து நம்ம உற்சாகப்படுத்த முடியணும். और जब हम परमेश्वर की उपस्थिति में समय बिताते हैं, फिर चाहे वो सुबह का वक्त हो या जब कभी भी हम उसकी उपस्थिति में समय बिताते और कहते हैं कि परमेश्वर मुझसे बातें कर, और जब परमेश्वर तुमसे बातें करता है तो ऐसा भी होता है जब कोई निराश हुआ थका हुआ व्यक्ति तुम्हारे पास आकर अपने बोझ को उतारता है, तुमसे बातें करता है, तो उसके ज़रूरत के अनुसार तुम्हारे मुंह से परमेश्वर उससे बातें करेगा और शब्दों को बोलेगा. ஸோ தேவன் தான் எல்லா காரியங்களும் நமக்கு வந்து ஞானத்தை கொடுப்பாரு நான் சொல்கிறேன். और परमेश्वर कहता है कि सारे बातों को बुद्धि के साथ करने के लिए परमेश्वर खुद हमें वो ज्ञान देता है. அடுத்ததா கண்கள் வந்து யோபு சொல்ற கண்களை குறித்து, और अय्यूब कहता है उसके आँखों के बारे में. நான் ஒரு கண் ஜோப் 31:1 और अय्यूब 31:1 में நான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி. तो वो कहता है कि मैंने अपनी आंखों से वाचा बांध लिया है कि मैं किसी भी स्त्री के ऊपर बुरी नजर से नहीं देखूंगा. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு வாழ்ந்த ஒரு மனுஷன், அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவா अट्रैक्शन பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. तो हम देखते कि अय्यूब जो है पुराने नियम में जिया हुआ व्यक्ति है और उन समय में जो है बहुत सारी चीज़ मनोरंजन के लिए नहीं हुआ करती थी. ஸோ அப்படியா வந்து அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதலாக வேதம் எழுதப்பட்ட புத்தகம் யோபுன்னு சொல்கிறோம். तो हम ये भी कहते हैं कि पुराने नियम में असल में सबसे पहला किताब लिखा हुआ है वो अय्यूब का किताब है. ஸோ அப்படியா வந்து பார்த்தீங்கன்னா யோபு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். तो हम देखते कि उस जमाने में उस समय में जो है अय्यूब ने ऐसा एक निश्चय किया था कि अपनी आँखों के साथ वो कोई पाप नहीं करेगा. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்க்குறோம், மற்றபடி இன்னொரு காரியங்களை பார்க்குறோம், அதை வந்து கண்கள் வந்து அது இன்னும் போயிட்டே தான் இருக்கும் முடிய நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்காது. तो हम जो है अभी जो है हमारे ज़माने में एक सीरियल को देखते हैं, एक पिक्चर को देखते हैं और फिर कोई अन्य कार्यक्रम देखते रहते हैं और लगातार हम जो देखते रहते हैं हमारे में तृप्ति नहीं होती है और देखने को मन करता है. So Proverbs 27:20 और नीति वचन 27:20. ஸோ பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷருடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. Proverbs 27:20. जैसे अधोलोक और विनाश लोक वैसे ही मनुष्य की आंखें भी तृप्त नहीं होती. ஸோ அப்படியா பாதாளத்தை வந்து இந்த நரகத்தை வந்து முடிவே கிடையாது, அதே போல் மனுஷருடைய கண்களுக்கும்
எவ்வளவுதான் நம்ம வந்து உலக காரியங்களை இழைத்து போனாலும் அது வந்து திருப்தி ஆகவே ஆகாது. और जैसे हम कहते हैं कि अधोलोक या नर्क की जो गहराई है वो कभी खत्म ही नहीं होती है, बहुत गहरा होता है, ठीक उसी तरह मनुष्य अपने आंखों से जो आकर्षित होने वाली चीज़ों को लगातार देखता है उसमें उसका मन तृप्त नहीं होता. ஸோ உன் கண்ணுக்கு வந்து கடுக்கம் போட்டுக்கணும், குதிரையை போல. और கடுக்கம். जैसे एक घोड़े के आँख पर हम एक लगाम डालते हैं, ठीक उसी तरह हमारे आँखों में भी हमको एक लगाम रखना है. வேதம் சொல்லுது உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. और पवित्र शास्त्र कहता है कि तुम्हारे आँखों से तुम सीधा आगे की ओर देखो. ஸோ தேவன் தான் அதுலயும் நமக்கு வந்து ஞானத்தை கொடுப்பாரு. तो ऐसा करने से परमेश्वर ऐसे सही जीवन को बिताने के लिए हमें ज्ञान देता है. ஸோ கடைசியா வந்து நம்ம இருதயம். और सबसे आखिर में हमारा हृदय. ஸோ இருதயமே மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குன்னு வேதம் வாசிக்கிறோம். और हम ये देखते हैं कि हृदय में से सारे जीवन के सारे बातें उत्पन्न होती आती है. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு வந்து செவி கொடுக்க மாட்டார்னு வேதம் சொல்லுது. और पवित्र शास्त्र ये भी कहता है कि यदि मेरे हृदय में पाप है, बुरे विचार है, तो परमेश्वर मेरे प्रार्थना को नहीं सुनेगा. ஸோ அதே மாதிரி தேவனை அறிவை விட்டு பொல்லாத காரியங்களுக்கு நமக்கு இடம் கொடுக்கோம்னா அது வந்து ஒரு பெரிய ஆக்கினையை நமக்கு देवन கொடுப்பாரு. तो इसी तरह से परमेश्वर के बातों को छोड़कर, आत्मिक बातों को छोड़कर सारे बुरे चीज़ों के पीछे यदि हम अनुशासन के बगैर जाते हैं तो हमारे लिए आगे जो है बहुत ही उपद्रव के दिन हैं. So Romans chapter 1 verse 28. और रोमियो का पहला अध्याय वचन 28. தேவனை அறிவும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். रोमन चैप्टर 1 वर्स 28. और रोमियो का पहला अध्याय वचन 28. और जब उन्होंने परमेश्वर को पहचानना न चाहा, इसलिए परमेश्वर ने भी उन्हें उनके निकम्मे मन पर छोड़ दिया कि वे अनुचित काम करें. ஸோ அப்படியே வந்து வேதத்தை பற்றி கொண்டு இருக்காம மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது நம்ம சிந்தையில் வந்து வீணராகி நம்ம பாவத்தில் தான் விழுகிறோம். और यहाँ जहाँ पर परमेश्वर की बातों को छोड़कर परमेश्वर को पहचानने से हम जब मन फिरा लेते हैं और बाकी जगत के बातों की, जगत की चीज़ों की ओर हम पीछे भागते तो हम पाप में गिर जाते और परमेश्वर भी हमें ऐसे हालत में छोड़ देता है. ஸோ வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. और वचन में ऐसा लिखा है कि जैसा मन मसीह का था वैसा ही तुम में बना रहे. ஸோ நம்மளை வந்து சிந்தையை வந்து कंट्रोल பண்ணணும்னா நம்ம தேவன்ட்ட தான் நம்ம போகணும். तो इसीलिए ऐसे में यदि हम हमारे विचार के ऊपर, सोच विचार के ऊपर काबू पाना चाहते हैं, अनुशासन में लाना चाहते हैं, तो ज़रूरी है कि हम परमेश्वर के पास जाएं. So Philippians 4 verse 6 and 7. और फिलिपियों के 4 अध्याय वचन 6 और 8 में நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களோடு சொஸ்தத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். और किसी भी बात की चिंता मत करो, परंतु हर एक बात में तुम्हारे निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित किए जाएं. तब परमेश्वर की शांति जो समझ से बिल्कुल परे है तुम्हारे हृदय और तुम्हारे विचारों को मसीह यीशु में सुरक्षित रखेगी. ஸோ உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். और मतलब तुम्हें और तुम्हारे विचार को मसीह यीशु में वो तुम्हें सुरक्षित रखेगी. ஸோ தேவன் தாமே எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுப்பார்னு நம்பிக்கை இருக்கிறேன். और मैं विश्वास करता हूँ कि ये जो ज्ञान है परमेश्वर हम सभी को दे देता है. आमीन.